திரு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்களுடைய பேட்டி நான் பார்த்தேன். நாங்க அந்த கூட்டத்துக்கு ஏற்ற போலீஸாரை அங்க நிரப்பியிருந்தோம், போட்டிருந்தோம். அந்த கூட்டம் அப்படி இருந்துச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் எப்படி வரும்? என்னுடைய கேள்வி அதே தான். இப்போ அந்த கூட்டத்துக்கு தகுந்த காவல்துறை நபர்கள் அங்க இருந்திருந்தாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை அதுக்கும் மீறி வருதுன்னா அப்ப போலீஸினுடைய செயலற்ற தன்மையா இது? அப்ப அந்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? முழு எஃப்ஐஆர் பதிவா இருக்குது. அப்ப அதுதான் சொல்ல வரேன். இது தயவு செய்து திருப்பி திருப்பி நான் வலியுறுத்தி சொல்றது, ஒரு நபர் கமிஷன்ங்கிறது ஏற்புடையதே அல்ல. இதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும். இதுக்கு ஒரு மிக மிக உயர்மட்ட விசாரணை வேணும். ஏன்னா இதுல பறி கொடுத்திருக்கிறது நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், நம்ம மாதிரி சாமானியர்கள் 39 பேர் உயிரிழந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள்னா இது மாதிரி நடக்கக்கூடாது, இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதானே. அப்ப இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு நியாயமான விசாரணை, நியாயமான நடவடிக்கை வேணும். அப்ப இந்த ஒரு நபர் கமிஷன்ங்கிறது ஏற்புடையதில்லை. இது சிபிஐ என்கொயரிக்கு போகணும். அந்த மாதிரி போகும்போது இதுல யாரு தவறு பண்ணியிருந்தாலும், அது எந்த கட்சிக்காரங்க பண்ணியிருந்தாலும், எந்த அதிகாரிகள் பண்ணியிருந்தாலும், எந்த விதமான பாகுபாடும் இல்லாம தகுந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தா மட்டும்தான் இது மறுபடியும் நடக்காதே ஒழிய, இது வெறும் இப்போதைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பேட்சப் ஒர்க் பண்ணலாம்னா திருப்பி திருப்பி இதை ரெக்கரிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் போகக்கூடாது.